தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் சப்பு விஜய். 110 விதியின் கீழே 110 விதியின் கீழே அறிவிப்புகளை வெளியிட்டு ஈஸியாக விவாதத்திலிருந்து தப்பித்து விடுவார்னு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும். நான் முன்னாடியே இவர் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னாடியே 110 விதியின் கீழ் தான் நிறைய முடிவுகளை அறிவிச்சுட்டு விவாதத்துமே நடத்தாம ஓடி போயிடுவார்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் இப்போது தொடர்ச்சியாக அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இது யாருடைய பாணி அப்படின்னு சொன்னீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பாணி. அவங்க எதிர்கட்சிகள் விவாதமே பண்ணக்கூடாது அப்படின்னா 110 விதியின் கீழே படிச்சிருவாங்க. ஆஸ்பர் அந்த 110 விதியின் கீழே படிச்சாங்கன்னா அதுல விவாதம் நடத்த முடியாது. ஆனா வெளியே போய் என்ன வேணா பேசலாம். இங்க அவைக்குள்ள அவங்க எதுவுமே பேச முடியாது. அந்த அடிப்படையில அதே பாணியை கையில் எடுத்து 110 விதியின் கீழே ஆக்சுவலா அது முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களுக்கு 110 விதியில கீழே படிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் 110 விதி அப்படின்னா எதிர்கட்சிகிட்ட தப்பிக்கிறதுக்காகவும் விவாதத்துக்கு பதில் சொல்லாம எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் இந்த விதியை கையில் எடுத்திருக்கார். அந்த விதியின் கீழ் தான் இன்றைக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அறிவிச்சார். அதுல ஏற்கனவே வாக்குறுதிகளாக தேர்தல் நேரத்தில் கொடுத்த விஷயங்கள்ல முழுமையான வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இந்த தாவேக அரசாங்கத்துக்கு துப்பு கிடையாது, திராணி கிடையாது, ஆண்மை கிடையாது, தைரியம் கிடையாது. போலி வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றுவாங்க. அது என்ன போலி வாக்குறுதினா, பாதி நிறைவேற்றினா அதுக்கு பேர் நான் நின்று நிறைவேற்றலை, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்துவேன், என்ன மாதிரி நான் அடுத்த பிறவில விவசாயியா பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்லாம் அள்ளி விட்டவர் தான் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். இந்த பிறவிலே விவசாயியா மாறலாம், யாரோனாலும் மாற முடியும். நீங்க மாறலாம், நான் மாறலாம். காசு இருந்தா விவசாய நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணி விவசாயம் மாற வேண்டித்தானே. இதுக்கு பிறவி வேற பிறக்கணுமா? தேவையில்லை. இதுதான் ஏமாத்து வேலைன்றது, பம்மாத்து வேலை, ஏமாத்துறது, பொய் போலியாக சொல்றது. அப்படி விவசாயிகளுக்காக நான் ஆபத் பாந்தவன் நான் தான், விவசாயத்தை காக்க பிறந்தவன் நான் தான் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு நான் ஆட்சிக்கு வந்தா பயிர்க்கடன் நீங்க கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கியிருந்த பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இந்த வார்த்தை தான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் வாங்கியிருக்கிற பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிச்சு விவசாயிகளுடைய ஆதரவை பெற்று வாக்குகளை வாங்கி இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்கிற சப்பு விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு 50,000 ரூபாய் தான் தள்ளுபடி பண்ணுவேன். அவங்க 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, 50,000 தான் தள்ளுபடி பண்ணுவேன். பெரும் போராட்டத்துக்கு பிறகு 75,000 தள்ளுபடி பண்ணுவேன்னு இன்னைக்கு வந்திருக்காரு. இது முழுமையான தள்ளுபடி அல்லன்னு விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கொடுத்த வாக்குறுதி என்ன? முழுமையான தள்ளுபடி. கொடுத்த வாக்குறுதி என்ன? செயல்படுத்தின வாக்குறுதி என்ன? அறவாசி. இந்த அறவாசி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எல்லாத்திலையும் பாதி பாதி தான், எதுவும் முழுமை கிடையாது. இப்போது இந்த 110 விதியின் கீழையும் சில அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காருல, அதுல பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பத்தாருக்கும் 6 சிலிண்டர் இலவசமாக ஆண்டுக்கு வழங்கப்படும். ஆண்டுதோறும் 6 சிலிண்டர் இலவசமாக அனைத்து குடும்பத்தாருக்கும் வழங்கப்படும்னு சொன்ன அந்த வாய் எந்த வாய் தெரியுமா? அப்ப கட்சி தலைவராக நடிகராக இருந்த விஜய் வாய். முதலமைச்சரான பிறகு மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜயனுடைய வாய் 110 விதியின் கீழ் படிக்குது. அண்ணன் பூரணி வரல, சூப்பு 6 காணோம், 3 சிலிண்டர் தான் கொடுப்பேன் அப்படின்னு படிக்கிறார். என்னன்னா, அன்னபூர்ணி திட்டத்தின் கீழே 3 சிலிண்டர் கொடுப்பாராம். யாருக்கெல்லாம் கொடுப்பாராம் தெரியுமா? அனைத்து குடும்பத்தாருக்கு கிடையாதான். 2,50,000 ரூபாய்க்கு ஆண்டு வருமானத்துக்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். அதாவது ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு மிகாம இருக்கணும். நீங்க உதாரணமாக நீங்க சாதாரணமா தினக்கூலி அடிப்படையில வேலை செய்யறவங்க எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கம்மி யாரும் வேலைக்கு வர்றதே இல்லை. நீங்க போய் ஒரு வீட்டுல ஒரு வேலை செய்யணும், இப்போ என் வீட்டுல மரங்களை வெட்டி தரணும்ப்பா, அல்லது என் வீட்டை கிளீன் பண்ணி கொடுக்கணும், என் வீட்டை நீ இந்த ஒர்க் பண்ணி தரணும், இல்ல கால்வாய் அதை அடைச்சிக்கிச்சு, செப்டிக் டேங்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல வேற ஏதோ விஷயத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா கூட குறைந்தபட்சம் அவர்கள் கேட்கிற தொகை 1000 ரூபாய். 1000 ரூபாய் கம்மி வேலைக்கு வர்றதே கிடையாது யாருமே. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சித்தாள்களுக்குலாம் 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு அவங்களே 1000 ரூபாய் கேட்கறாங்க. கட்டட வேலையில செய்யறாங்க இல்லையா, உதவியாளர்களா வேலை செய்யறவங்க. முன்னாடி கொத்தனார்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு, இன்னைக்கு அவங்களே 1200 1300 கேட்க ஆரம்பிச்சாங்க. 1000 ரூபாய் கம்மி வேலை செய்வதற்கு ஆட்களே கிடையாது.
500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வேலை செய்வாரானா? இப்ப இவர் சொல்ற கணக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னா மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும். மாசம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்குள்ளதான் சம்பளம் இருக்கணும். அது வந்து பல கடைகளில் வேலை செய்யறவங்களுக்கு, பல துணிக்கடையில் வேலை செய்யறவன் இந்த மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தாருடைய வருமானம்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது 20,000 ரூபாய்க்கு மேல, 2.5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். ஒரு குடும்பம் சராசரியாக இன்னைக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் சம்பாதிச்சாதான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும். போறது வர்றது சாப்பிட்றது குடும்பத்தை ஓட்டுறது. அப்ப 2.5 லட்சத்துக்கு கம்மியா தான் இது கொடுப்பேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மோசடி, பித்தலாட்டம், அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரித்தனம், ஏமாத்து வேலை தெரியுமா? இதுக்கு கொடுக்காமே இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே குறைந்தபட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு கம்மி இல்லாம ஆண்டு வருமானம் எடுக்கிறாங்க. அப்ப யாருக்கு கொடுப்பீங்க இந்த திட்டத்தை? இதுதான் ஏமாத்து வேலை. இந்த பெண்கள் நம்பி ஓட்டு போட்டாங்களே, பெண்களுக்கு பட்டை நாம மொட்டை அடிச்சிருக்க. வெறும் நாமத்தை போட்டு மட்டும் விடல, கூப்பிட்டு வச்சு மொட்டை அடிச்சிருக்க. பெண்கள் தான் அப்படியே ஐயோ எங்க அண்ணன், ஐயோ எங்க தம்பி, ஐயோ எங்க மாமா, ஐயோ எங்க இவரு அவரு, எனக்கு என் புருஷனை விட இவர் தான் பிடிக்கும் அப்படிலாம் பேசுறது பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு தான் இவர் பட்டை நாமம் போடுறது மட்டும் இல்லாம மொட்டை அடிச்சு விட்டுருக்காரு. இது மட்டுமா பண்ணியிருக்காரு? 2,500 ரூபாய் தரேன்னாரு மகளிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன கொடுத்தாரோ அந்த 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதற்கு அறிவிப்பு இது வரைக்கும் வரவே இல்லை. கேட்டா கஜானா காலினார். ஆனா இவர் தற்பெருமையை பீத்திக்கிறதுக்கு, தன்னை பெருமை பீத்தின்னு தன்னை பத்தி புகழ்ச்சியா பேசிக்கிறதுக்கு விளம்பரம், கோடிக்கணக்கில் விளம்பரம் பண்றது. 1 லட்சம் கோடி முதலீடுன்னு சொல்லி ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டது, விளம்பரம் பண்ணி டிவியில விளம்பரம் போட்டது, எல்லா பேப்பர்ல விளம்பரம் போட்டது, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு. யார் அப்பா வீட்டு காசு? அதுக்கெல்லாம் எங்க இருந்து கஜானால காசு இருக்கு? அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம் ரொம்ப முக்கியம். அதுலயும் அயோக்கியத்தனம், அதுலயும் ஃப்ராடுத்தனம், அதுலயும் மொள்ள மாதிரித்தனம். தேர்தல் நேரத்தில் சொன்னது என்னது? தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இவர் பிறந்த நாள் அன்னைக்கு, இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, இவர் பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் தங்க மோதிரம் 1 கிராம் போடுவாராம். ஆனா இப்ப அதுலயும் பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. எப்படின்னா அரசு மருத்துவமனையில் பிறந்தாதான் அந்த குழந்தைக்கு தான் மோதிரம். அதான் அவருக்கு யாருக்கு வேண்டிய ஆளுக்கு டெண்டர் விட்டாரு. ஏற்கனவே விளம்பர தூதரா நடிச்சாரு பாருங்க, அந்த கம்பெனி விளம்பரம் 1 பைசால அவன் நகை செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு 2.5 வாங்கியாச்சு. உலகத்திலேயே ஒத்த பைசாவுக்கு மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆள் வந்து அந்த ஆள் தான். தங்க காசு இல்லாம செய்கூலி, சேதாரம், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, சர்சார்ஜ், என்னென்ன வரிகள் இருக்கோ எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், எனக்கு ஒத்த பைசா லாபம் தான் போதும், தங்க விலை பிளஸ் 1 பைசா. தங்கம் இன்னைக்கு 12,000 ரூபாய் விற்குது 1 கிராம் அப்படின்னா 1 பைசா, 12,001 பைசா எனக்கு கொடுத்தா போதும். எப்பேற்பட்ட தில்லாலங்கடி பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏமாத்து வேலைங்க. இதன் மூலமாக 755 கோடி ரூபாய் ஒதுக்கி தன் சுய பெருமையை பீத்திக்கிறதுக்காக இந்த முதலமைச்சர் சப்பு விஜய் இந்த திட்டத்துக்கு காசு இருக்கின்றார். ஆனா மக்களுக்கு கொடுக்க காசு இல்லை, பெண்களுக்கு கொடுக்க காசு இல்லை. 6 சிலிண்டர் கிடையாது, 3 சிலிண்டர், அதுவும் 2.5 லட்சத்துக்கு இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதை வந்து வைப்பு கணக்குல வைப்பாங்களாம். யார் கணக்குல? வங்கி கணக்குல வைப்பாங்களாம். கிரைட்டீரியா 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நான் எழுதி சொல்றேன், அறுதிட்டு சொல்றேன், 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த திட்டம் அதிகப்படியாக 10,000 இருந்து 50,000 பேருக்கு வீடுகளுக்கு போய் சேர்ந்தாலே பெரிய அதிசயம். ஏன்னா அதிகாரிகள் வந்து மண்டையில நறுக்குன்னு கொட்டியிருப்பாங்க. அதாவது அறிவோடு இருக்கா, அதாவது எதிர பேசியிருக்க மாட்டாங்க, பின்னாடி பேசுறாங்க. இந்த முட்டா பைய போய் மேடையில் என்னத்தையோ உளறி வந்து உயிரை எடுக்கிறான், எப்படி கொடுக்க முடியும் 6 சிலிண்டரு? ஏற்கனவே கஜானா காலியா இருக்கு, என்ன இழவியோ போடுங்க, என்னத்தையாவது ஒன்று சொல்லி இந்த ஆளு வாயில அடைங்க, எதையாவது ஒன்று பேசிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் கிரைட்டீரியா. ஏன்னா இப்போதைக்கு இல்லை. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருவது அடுத்த ஆண்டு ஜனவரி, இன்னும் இருக்கு டைம். அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம், ஆட்சியே கலைஞ்சு போனாலும் போயிடலாம், என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா இந்த இவர்கள் ஆட்சி செய்வது ஆட்சியா இல்லை, இது மன்னர் ஆட்சி. இந்த மன்னர்கள் தான் பாத்தீங்கன்னா யாரங்கே நான் சொல்வதை செய் அப்படின்வான், அது செய்யவே முடியாதுன்னா கூட நான் சொல்றது செய்யணுவான். அந்த மாதிரி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் போச்சா, அனைத்து பஸ் தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த மூலையில ஏறினாலும் எந்த மூலைக்கு இறங்கிடலாம், சென்னையில ஏறி கன்னியாகுமரியில இறங்கிடலாம் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அள்ளி விட்டார் இல்லையா? வாய் தானப்பா வாக்குறுதி, அள்ளி விடு பார்த்துக்கலாம், வரவா போறோன்ற மாதிரி அள்ளி விட்டார்ல. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாரு, இப்ப சொல்றாரு எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் மாநகர பேருந்துகள்ல பெண்கள் பயணம் செய்யறான்.
ஆனா மாவட்டம் விட்டு மாவட்டம் போனோம்னா சாதாரண பேருந்துகள்ல பயணம் பண்ணணுமா. சாதாரண பேருந்துனா என்ன பேருந்து? இன்னைக்கு எல்லாமே சூப்பர் டிலக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே சொகுசு வாகனம் ஆயிடுச்சு, ஏசி பஸ் ஆயிடுச்சு. அதுலலாம் ஏற்ற மாட்டான். சாதாரண பேருந்துனா இங்க நீ ஏறி உட்காந்தீங்கன்னா காலையில ஏறி உட்காந்தீங்கன்னா ராத்திரி போய் சேருவேன். 12 மணி நேரம் 14 மணி நேரம் போவோம் பாருங்க. அந்த மாதிரி பேருந்துல யாராவது அந்த பேருந்துல போவாங்களா? யோசிச்சு பாருங்க மக்களே. இவர் எங்கேயாவது போனோம்னா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போவாராம். யாரா போயிட்டு காசுறான்னா அரசாங்க காசு, நம்ம காசு, நீங்களும் நானும் கட்டுற வரி பணத்துல இவர் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல இங்கேருந்து டெல்லிக்கு போவாரு, கர்நாடகா கோயிலுக்கு போவாரு, எங்கன்னா ஊர் சுத்துவாரு. ஆனா பொதுமக்கள் இவருக்கு ஓட்டு போட்டு இவர் முதலமைச்சரா உட்கார வச்ச பொதுமக்களுக்கு சாதாரண பஸ் 12 மணி நேரம் 14 மணி நேரம் பயண திட்டத்துக்கு ஓசி பஸ். நாங்க ஓசி பஸ் கொடுக்க மாட்டோம், ஏசி பஸ் கொடுப்போம்னு ஒருத்தன் பேசினான். அவனை ஆளை காண, இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல அவன். இந்த மாதிரி பெண்களை முழுமையாக மொட்டையடித்திருக்கிற கேடுகட்ட ஆட்சி எதுன்னா அது தாவேகா ஆட்சி தான். நான் என்ன சொல்ல வரேன், எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? கொடுக்காமே இருங்க. இப்ப நீ இந்த அறிவிப்பு தேவையே இல்லை. இந்த பாதி அறிவிப்பு யாரு கேட்டா? அதுவும் இந்த அறிவிப்பு முழுமையான அறிவிப்பு இல்லை. அப்ப உங்கள்கிட்ட கஜானா இல்ல, காசு இல்லைன்றீங்க. தங்க மோதிரம் ரொம்ப முக்கியமா? பெண்களுக்கு கொடுக்கிற அந்த சிலிண்டர்களை விட தங்க மோதிரம் முக்கியமா? குழந்தை ஏஞ்சி ஓட்டு போட போதா? அடிப்படையில் அறிவு இருக்கிற அந்த வேலையை செய்ய மாட்டான். உங்களுக்கு தான் அறிவே கிடையாது, தற்குறி கும்பல் தானே இது. இது கூட்டமே தற்குறி கூட்டம் தானே. எவன் கொடுக்குற ஐடியானே தெரியலங்க. தப்பு தப்பா ஐடியா கொடுக்கறது. இப்ப 1 டன் விதியின் கீழே நீங்க இன்னும் நிறைய படிப்பார். இது ஆரம்பம். இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் 1 டன் விதி கீழே தான். ஏன்னா இவர் துறை சார்ந்த விஷயம் மானிய கோரிக்கை கூட கல்வி அமைச்சர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் படிக்க வேண்டிய துறை நிர்வாகத்துறை, நிர்வாக விஷயங்கள்லாம் முதலமைச்சர் படிக்கணும். அதை கல்வி அமைச்சர் படிக்கிறாரு. தன்னுடைய துறை சார்ந்த விஷயத்தையே இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாருன்னா அதை விட என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருக்கு இவருக்கு? ஒரு இழவும் கிடையாது. ஏன்னா இவருக்கு எதுவும் பேச தெரியாது. எவனா எழுதி கொடுப்பான் மண்டபத்துல, அதை மக்கப் பண்ணி படிக்க தெரியும். இதை தவிர முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு வேற எதுவுமே தெரியாது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த அனைத்து திட்டங்களும் கொடுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்துமே பொதுமக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக மக்களை மடமாத்துற திட்டம். இதுல எந்த பலனும் இல்லை, இது லாபமும் இல்லை. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க மக்களே, இந்த 1000 ரூபாயும் விரைவில் குறைக்கப்படும், எண்ணிக்கை குறைக்கப்படும். 1,30,000 பேருக்கு மேல வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது 1,30,00,000 பேருக்கு வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த 1000 ரூபாய் திட்டம். அது விரைவில், வெகு விரைவில் கிரைட்டீரியாலாம் ஜாஸ்தியா நிறைய பேர் பணக்காரலாம் வாங்குறாங்கன்னு கணக்கு போட்டு பல பேரை குறைப்பதற்கான திட்டம் வைத்திருக்கிறது இந்த தாவேகா அரசாங்கம். அதுலயும் பெண்களுக்கு மொட்டடிக்க போறாங்க. ஏற்கனவே இந்த சூப்பர் 6ன்னு சூப்பர் 3 ஒன்று வந்திருக்கு பாருங்க. இதுல 3 சிலிண்டர் தான். அது 2.5 லட்சத்துக்குள்ள இருந்தாதான் எந்த வீட்டுல 2.5 லட்சத்துக்குள்ள சம்பளம் வாங்குறாங்க. சாதாரண ஒரு கட்டட வேலைக்கு போறவங்க கூட 3 லட்சத்துக்கு மேலதான் வருமானம். அப்ப எப்படி கிடைக்கும்? பெண்கள் தான் முட்டு, அதாவது பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. இப்ப எங்க போவாங்க? யாருக்கு முட்டு கொடுப்பாங்க? ஆக இந்த திட்டங்கள் அனைத்துமே ஏமாத்துகிற வேலை, பொய் வேலை. வாயை திறந்தா வடை, ஸ்பெஷல் வடை. இதெல்லாம் பெண்களுக்காக மட்டுமே சுடப்பட்ட ஸ்பெஷல் வடைகள். இந்த வடைகள் எல்லாமே விலை போகாத வடைகள். ஆக மக்கள் இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா ரைட்டு. ஆனா இன்னும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க, வேற வழியே கிடையாதுங்க. இந்த ஆட்சி என்பது பாஜக RSS அவருடைய ஆசையோடு நடக்கிற ஆட்சி. தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு, நாசப்படுத்தி விட்டு, அதல பாதாளத்துல தள்ளி, பொருளாதார தள்ளிட்டு தமிழ்நாட்டை கூறு போடுவதற்காக விஜய் என்கிற சப்பு விஜயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். RSS சித்தாந்தத்துல உள்ள நிர்மல் குமார் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்யறார். அவர் சண்டையை மூட்டி விடுறது மட்டும்தான் அசம்பிளியில பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் வேண்டுமென்றே திமுகவினரை ட்ரிகர் பண்ணுகிற வார்த்தைகள். எவன் கேட்டான் அந்த வார்த்தையெல்லாம்? அது பேச வேண்டிய வார்த்தையே அல்ல. ஆனா அதெல்லாம் அவர் பேசிக்கிட்டு தேவையில்லாம சர்ச்சையை கொண்டாந்து மடை மாத்திக்கிட்டே இருக்காரு. வேற எதுவும் வாதம் வந்துடக்கூடாது. அசம்பிளில வேற ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனை குறித்து பேசிடக்கூடாது. அதற்காக திமுகவை டிசைனா ட்ரிகர் பண்ணி இன்னும் அவங்களை வெளியில பண்ணிடணும், இல்ல சண்டை போட வைக்கணும். சண்டை போட்டா சண்டை போடு மட்டும் கேமராவை அவங்க முன்னாடி திருப்பி மக்கள்கிட்ட பாத்தீங்களா அசம்பிளியில் எவ்வளவு கேவலமா இருந்துக்கிறாங்கன்னு ராஜ்மோகன் மாதிரி பெரிய அறிவு ஜீவிகள் அங்கேயே கத்துவாங்க. இதெல்லாம் அமைச்சர்கள்னு இது பேசுறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். மக்களே, இந்த தாவேகா என்பது
இந்த தற்கூரி ஆட்சி என்பது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்குதோ அவ்வளவு காலம் தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சிக்கான காலம். இது வளர்ச்சிக்கான காலமே இல்லை. இன்னும் நிறைய இருக்கு பேசுவதற்கு. நான் திரும்ப பேசுறேன். பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து ஆனதற்கு என்ன ஈகோ காரணம் என்பதை வேறொரு வீடியோல உங்ககிட்ட சொல்றேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.